இந்த பிரசுரத்தில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்க கோயில்கள்லாம் வந்து பராமரிக்கலன்னு சொல்கிறாங்க. பொய்யான விஷயங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து அந்த மலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1920களிலே வந்து லண்டன்லேயே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வந்து உச்சநீதிமன்றம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்திலேயே இந்த மலை குறித்து ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த மலையை வந்து அபகரிக்கிறதுக்கு, அங்கே வந்து சுரங்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்க வந்து அப்பீலுக்கு போகிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து கோயில் விஷயமாகவும் சரி, சிக்கந்தர் இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து அங்கே போகும்பொழுது அப்படி கிடையாது, அப்படி செய்ய முடியாது, இது 2 பேருக்கும் சொந்தமானது அப்படிங்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்ப்பில் வந்திருக்கு. அதற்கு பிறகு பல முறை வந்து வழக்குகள் வந்தபொழுதும், கிட்டத்தட்ட 5 முறை வந்தபொழுதும் மீண்டும் மீண்டும் இது வந்து இந்த குறிப்பிட்ட இடம் 33 சென்ட் அப்படிங்கிறது சிக்கந்தர் மலை தான், தர்காவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் தீர்ப்பாயிருக்கு. இது நான் சொல்கிறது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் டாக்குமெண்ட்டாக இருக்க விஷயம். ஆனால் இதை இவங்க எப்படி போடுறாங்க, இவங்களுடைய பிரசுரங்களையோ இவங்களுடைய பரப்புரையிலையோ அப்படி கிடையாது, இது இல்லைன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி இவங்க மக்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்க நோக்கமே என்னென்னா எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டாங்க, பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு கோயப்பில்ஸ் மானியில் அந்த பொய்யை உண்மையாக மாற்றுறதுன்றதான் இவங்களுடைய வரலாறு இல்லைங்களா? ஆமாம். இப்படிங்க இப்போ மக்கள் வந்து இப்போ இந்த தீர்ப்பெல்லாம் எடுத்து பார்ப்பாங்களா? இந்த 1920 வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, லண்டன்ல வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு செய்திகள்ல நீங்க, அதனால தான் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம ஏன் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கு, இவன் பொய்யை சொல்றான்.